முருகா சரணம். காக்கா காக்கா கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. அனைவரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண வந்திருக்கேன். எனக்கு என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள், ரெண்டாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோடய ஃபேமிலியில் சொல்லுவேன். நான் ஃபேமிலியில் ஒன்று சொல்லலை. முருகர் செஞ்ச மிராக்கள் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். நேற்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துட்டு, இத்தனை வருஷம் ஒரு வண்டி ஓட்டுறாரு, இத்தனை வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நாள் நடந்ததில்லை, நேற்று நடந்தது. முருகர் தான் என்னை காப்பாற்றின போல் இருந்தது. எப்போவுமே நாங்கள் போகிற வழியில் நிறைய டிராஃபிக் இருக்கும். ஆனால் நேற்று எந்த டிராஃபிக் இல்லை, வண்டி போய்கிட்டே இருந்தது. வண்டி நான் நேற்று கடையிலேருந்து பிறப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதனால் வண்டி ஸ்பீடில் போய்கிட்டு இருந்தது. வண்டி நல்லா கல்யாண் பாட்டான்னு எங்கள் கடைக்கு வெளியே ஒரு இடம் இருக்குது, அந்த வழியாக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி இப்படி ஆடுற மறந்தது. ஆடிட்டு வண்டி ரன்னிங்கில் வண்டி ஓங்கி கீழே விழுந்துட்டு. நான் எப்போவுமே கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ட்ராவல் பண்ணாலுமே சாமியோட பேர் நான் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுவும் வண்டியில் உட்காந்து கேட்க வேண்டாம். இது கூட நான் ட்ராவல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் சாமி பேரை சொல்லிட்டு தான் இருப்பேன். நான் தைரியமாக போகிறது எங்கள் பெரிய பையன் கூட மட்டும்தான் தைரியமாக உட்காந்து வண்டியில் போவேன். சின்ன பையனும் பயங்கரமாக ஸ்பீடாக ஓட்டுவார், இவர் ஓட்டுவார். நேற்று நாங்கள் விழுந்த வேகம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் மண்டை உடஞ்சிருக்கணும், இல்லை 2 பேர் உயிர் போயிருக்கணும். நாங்கள் விழுந்த இடம் இந்த பக்கம் லெஃப்டில் விழுந்துட்டோம். விழுந்த உடனே இப்போ நிறைய மலைக்கு புல் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, டைரெக்டாக அந்த புல் மேலே விழுந்துட்டோம். விழுந்த உடனே என்ன எப்படி எனக்கு ஒரு பதட்ட மாதிரி எட்டு கை காலம் நடுக்கம் கொடுத்துட்டு அவசரமாக வீட்டுக்கு போகணும். அந்த வேகத்தில் அவரும் ஓட்டினார், நானும் உட்காந்துருந்தேன். ஆனால் நான் ரைட்டில் விழுந்திருந்தேன். எங்கள் பின்னாடி நிறைய பஸ்ஸு, காரு, ப்ளஸ் எனக்கு விழுந்த உடனே யாரும் பார்த்துட்டாங்களா அப்படி ஒரு அவமானத்தில் தான் எழுந்தேன். நான் இவர் கால் என் கால் இப்படி சின்ன கால் பார்த்தீங்களா, விழும் போது கால் இப்படி ஆனோடனே எனக்கு அடிப்படலை. இவர் கால் வண்டிக்குள்ளே மாட்டிட்டு, எங்கள் வண்டி 150 பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் உடனே பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க நிப்பாட்டி எங்கள் பைக்கை தூக்கி விட்டு, நான் பைக்கை தூக்குறேன், என்னால் தூக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட்டு. எனக்கு என்ன ஒரு இதாகிட்டுனா, முந்திலாம் என் மொபைலில் மேலே 2 பசங்களோட நம்பர் தான் கிடக்கும், அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய கஸ்டமர் நம்பர் தான் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் செத்துருந்தாலுமே அனாதை போன லிஸ்ட்டை தான் போயிருப்போமோன்னு ஒரு பயம் எனக்கு. ஆனால் அந்த காப்பா வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பையங்க, அந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு 2 பிள்ளைங்களும் என்னை கை பிடிச்சி ஒரு பையன் அன்ட்டின்னு இப்படி தூக்கலாம் பார்த்தீங்களா, எனக்கு என் பிள்ளைங்க தூக்குன மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு அந்த இடத்துல நான் அந்த இடத்துல வாய் விட்டு அழுதுட்டேன். நான் அழுத உடனே அவங்க பயந்துட்டாங்க, அன்ட்டி உங்களுக்கு அடிபட்டுட்டான்னு. நான் விழுந்து எழுந்து நிற்கிறேன். அங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, கல்யாண பாட்டால். இப்படி எழுந்து நிற்கிறேன். பெரிய சாய்பாபா பேனர் ஒன்று இருந்தது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லட்டா, மனுஷனுக்கு நன்றி சொல்லட்டா. நாங்கள் செத்துருந்தா இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். என் மொபைலில் பசங்க நம்பரும் இல்லாமல் போச்சுன்னா என்னை கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. கடவுளோட கிருபைனால